சாப்பாடு டிஃபனுக்குலாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னேரம் ஆனதும் 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் 200 கிராம் அளவுக்கு காளானை 4 கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காளான்லேருந்து தண்ணி வருங்க, அது அடங்குற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகுதும். சும்மா ஒரு 30 செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 2 தக்காளியை நல்லா மையாக ஓட்டி இதில் சேர்த்திருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காளான் சேர்த்துனதுக்கப்புறம் தான் தக்காளி வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கணுங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரக மிளகுத்தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி.